என்ன கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். அங்கிள் நிறுத்துங்க போயிட்டார். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோ ஐடி பார்க்கில் வேலை பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அண்ணாக்கள் அக்காக்கள் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். ஐஸ்கிரீம் சாப்பிடாதன்னு சொன்னால் கேட்குறியா, ஐஸ்கிரீம் கொடுங்க ப்ரோ. 4 ஐஸ்கிரீம் ஓடிச்சு அன்னைக்கு, அதனால தான் இப்போ இருமிக்கிட்டே இருக்காரு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. வீடு நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். செமி ஃபர்னிஷ்டு வீடு, டிவி யூனிட் இருக்குது, மாடுலர் கிச்சன் இருக்குது. வீடு நல்லா வென்டிலேஷனாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடை என்னை வீடியோ எடுக்க பில்டர் இன்வைட் பண்ணும்போதே எனக்கு லொக்கேஷன் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, நான் பார்க்கும்போது என்ன கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். அந்தளவுக்கு மெயின் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்க முடியும் மெயின் ரோட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கலபம் ரியால்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரினுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையினுடைய புறநகர் பகுதியான கூடுவாஞ்சேரியில் இருக்குங்க. கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட் காரிடாரில் பாண்டூரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. எனக்கு பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் 100 feet ரோடு, அந்த 4-way லைன். அந்த 4-way லைன் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த வீடு சேல்ஸ்க்கு இருக்குது. இந்த காரிடாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் வித்யாசம் ஸ்கூல் இருக்குது, SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறைமலை நகர் வேலம்மாள் ஸ்கூல் இருக்குங்க. நீங்கள் GSTலேருந்து வரும்போது காயரம்பேடு ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட் கண்டினியூ ஆகும். அந்த காரிடாரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நீங்கள் காயரம்பேடு ஜங்ஷன்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் வித்யாசம் மறைமலை நகர் ஸ்கூல் வரும். அது வழியாக மறைமலை நகர். மறைமலை நகர் அப்படின்னு உடனே லாங் நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலி இருக்கிறது அது மறைமலை நகர் டிவிஷன் கீழே இருக்குது. அதனால தான் மறைமலை நகர் வேலம்மாள்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் நியர்பை. ஓகேங்களா? இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய முக்கியமான லேண்ட்மார்க்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கிள் நிறுத்துங்க போயிட்டார். நிறுத்து வரா. ஆக்சுவலாக தான் பஸ் ஸ்டாப். உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இதாங்க பஸ் ரூட். ஓகேங்களா? இங்கேருந்து உங்களுக்கு கூடுவாஞ்சேரி, தாம்பரம், கொட்டமேடு, திருப்பூர் இந்த லொக்கேஷனுக்குலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரோடு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நான் என் கண்பட பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப இன்டீரியராக இருக்குது அப்படின்ற பட்சத்துலனா நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். வீடியோலேயே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே பஸ் வந்தது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோ ஐடி பார்க்கில் வேலை பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அண்ணாக்கள் அக்காக்கள் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். உங்கள் பசங்க பொண்ணுங்க யாராவது இந்த காரில் வீடு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்களும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் இந்த வீடியோ கண்டிப்பாக லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே சைட் விசிட் வருவாங்க இல்லையா, லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு சைட் விசிட் வந்து பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க இந்த வீடை வந்து புக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனக்கும் பர்சனலாகவே பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம இந்த வீட்டினுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட்டுங்க. 1026 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK 3 டாய்லெட் டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தான். 23 feet ரோட் மேலே இருக்குது. மெயினுக்கு ரொம்ப பக்கங்க. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட் கொடுத்துருக்குறாங்க. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்குறாங்க. இந்த மெயின் கேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் சின்னதாக ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது. நல்லா இருக்குல்ல. நீங்கள் வெளியில் போகும்போது கூட இங்கே அப்படியே ஷூ மாற்றிட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கேட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நல்ல ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த காம்பவுண்டால் ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கு, இந்த வீடை ஒட்டின மாதிரி பார்க்கு. இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய டெவலப் ஆக வேண்டியது இருக்குது இந்த சைட்லாம். பட் பின்னாடிலாம் நிறைய வீடுகள் இருக்குது. இந்த மாதிரி இந்த சைடில் இருக்கிற ஸ்பேஸ்க்கு எவ்வளோ நேரம் அடக்குவீங்க? கேமரா தும்புறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, ஆக்சுவலாக இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். இன்னொரு முக்கியமான லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அருண் எக்ஸலோட ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குது. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸுங்க. நாங்கள் நின்று தான் வந்து லொக்கேஷன் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கு பின்னாடியா இதுக்கு பின்னாடியா ஒரு வேளை லொக்கேஷன் மாற்றி அனுப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சில இடத்துல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வீடு வாங்க போகும்போது லேண்ட் வாங்க போகும்போது நீங்கள் இங்கே வந்துருங்க சார் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி லொக்கேஷனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அப்புறம் தான் வந்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணேன் எவ்வளோ முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நார்த் ஃபேசிங் மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்குது. இந்த பார்க்கிங்கில் இருக்கக்கூடிய சைட் வால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்கில் 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. 2 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. PVCயில் செய்யப்பட்ட டிவி யூனிட் இருக்குது. பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா GM பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஒன் சைட் வாலில் டிசைனாக லீஃப் மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன். எனக்கு உள்ளே வந்த உடனே இந்த மாடுலர் கிச்சன் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது. PVCயில் உங்களுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கிறாங்க.
இங்கே வந்து கபோர்டு ஒர்க். பின்னாடி வந்து ஒரு சைட் கேட் இருக்குங்க, நீங்கள் சுற்றி அப்படியே நடந்து வந்துட முடியும். கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. மூட்டு வலியோடு இருக்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் தாய்மார்கள் இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம். இந்த பெட்ரூம் ஒன் சைடு பிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் பிவிசியில் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டினுடைய பெட்ரூமோட சைஸு, ஹால் சைஸு, கிச்சன் சைஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஐஸ்கிரீம் சாப்பிடாதன்னு சொன்னால் கேட்குறியா, ஐஸ்கிரீம் கொடுங்க ப்ரோ. 4 ஐஸ்கிரீம் ஓடிச்சு அன்றைக்கி, அதனால தான் இப்போ இருமிக்கிட்டே இருக்காரு. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் போர் இருக்குங்க, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் சிபி லைன் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார் கேஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் ஸ்டார் கேஸு கீழே இருக்குது. சைட் ஃபுல்லாக சைட் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வுட் அண்ட் வென்டிலேட்டர் வித் ராட்ஸோட கொடுத்துருக்காங்க. கிளாஸ் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. சாஃப்ட்வேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட், டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸ்டார் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல இருக்குது. ஸ்டார் கேஸில் ஒரு கவர்ட் விண்டோ, யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லாஞ்ச் இருக்குது. லாஞ்ச் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாஷ் ஏரியா, வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்த்தலாம். செகண்ட் பெட்ரூம் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க வித் கிரில்லோட இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டைல்ஸ் காம்பினேஷன் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. பால்கனி ஆக்சுவலாக நல்ல பெரிய பால்கனிங்க. பாருங்கள், பால்கனியில் உட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் எஸ்எஸ்ல இருக்குது, வித் கிளாஸோடு இருக்குது. ஆக்சுவலாக இந்த பால்கனிக்கு டோருக்கு பக்கத்தில் கேட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாப்பர் போட்டுருவாங்க சரிங்களா. இங்கே ஸ்டாப்பர் நல்லா டம் டம்னு அடிக்குது. டோர் சாத்திடுங்க, இருங்க சாத்திட்டு வரேன். நானும் பில்டர்கிட்ட சொல்கிறேன் ஸ்டாப்பர் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்கிற ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. அட்டாச் பாத் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் நல்லா இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வுட் அண்ட் வென்டிலேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ்க்கு போகிற வழி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. கிரில்லையே தள்ளுது பார்த்தீங்களா அது காற்று. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் இருக்குது. இப்படியே நீங்கள் வந்து டெரஸ் போய்க்கலாம். இந்த வீட்டுக்கு பில்டரினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 77 lakhs. டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டில் கட்டப்பட்ட வீடுங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. வேணுன்ற சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரிய பில்டர் கான்டாக்ட் நம்பர், டேரக்ட் பில்டர் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பெஸ்ட் உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். நோ கமிஷன் கான்டாக்ட் நம்பர், டேரக்ட் பில்டர் கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டாட்டா, பை பாய்.